ம். அடா அடா அடா! என்ன ருசியா சமைக்கிறோம் இந்த கோமதி. ம்மா! ஆமா அத்தை, சமையல்ல உங்களை அடிச்சுக்க இன்னொருத்தவங்க பிறந்துதான் வரணும். ம். 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 இனிமே தினமும் உங்க சமையல சாப்பிட போறோம்னு நினைக்கும் போது ஜாலியா இருக்கு. அம்புட்டு ருசியா இருக்கு அத்த. அப்ப என் சமையலுக்காக தான் இங்க இருக்கணுங்கிற. சாச்சா, அதுக்காக மட்டும் இல்ல. ஆனா அதுவும் ஒரு காரணம் தான். ஆ. இங்கன மாத்தி மாத்தி எல்லார்கிட்டயும் பேசி சிரிச்சிட்டு இருக்கலாம். அங்கன்னா உங்க பையன் மட்டும் தான் இருக்காக. ம். எம்புட்டு நேரம் தான் அவக முகத்தையே நான் பாத்துட்டு இருக்கிறது சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம் தாண்டி. ம். அதான். இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்கன்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, நீ எனக்கும் தான். ஏன் சாயந்தரமானா அவ பலகாரம் வாங்கிட்டு வருவான் தானே? அம்மா, ம். அதெல்லாம் இல்லம்மா. ஆ. அண்ணி வீட்ல இருந்தாலே ஒரு தனி வைப் தான். வைப்பா? ம். என்னடி இது வைப்புன்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு இருக்கீங்க? என்னடி அது சொல்லு. வைப்னா என்ன சொல்றது? அது ஒரு தனி சந்தோஷம். அப்படியே ஜாலியா இருக்கும்மா. ஆ? ம். அப்ப நாங்கெல்லாம் உனக்கு ஜாலியா இல்ல. ம். நல்லா கேளுங்க அத்தை. ம். நீங்கெல்லாம் ஜாலிதான். ஆனா அண்ணி இருந்தா இன்னும் ஸ்பெஷலான ஜாலி தான். மீனா, நீங்க 2 பேரும் இங்கே இருங்கன்னு மாமா இப்படி சொல்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லடி. மாமா சொல்லுவாக நானும் எதிர்பார்க்கல அத்த. ஆனா சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஒருவேளை மாமா சொல்லாம போயிருந்தா? நானே கேட்டிருப்பேனே. அதுக்கும் புருஷன் ஒத்துப்பானா? அவர் ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலனா எனக்கு என்ன? அவர் அங்க போட்டோம், நான் இங்கே இருக்கேன். இப்பயா அவன் போகும்போது அவன் முகத்தை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். உன்கிட்ட தனியா பேசும்போது இருக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னானா என்கிட்ட சொல்லுடி, நீ கண்டுக்காத. ஆ, நான் கண்டுக்க மாட்டேன். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் இங்கதான் இருப்பேன். என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி சொல்லு. அரிசிமா, இந்த கொஞ்சம் குழம்பு ஊத்த. அப்படின்னா இனிமே செந்திலும் மீனாவும் இங்கதான் இருக்க போறாங்களா? ஆமா மாமா. ஆ, 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 இருக்கட்டும் இருக்கட்டும். அதுதான் செந்திலுக்கும் நல்லது, மீனாவுக்கும் நல்லது. இப்போ உங்க அப்பா கண்காணிப்புல இருக்கான்னு வச்சுக்க, அவன் மாறிடுவான். ம். 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 டேய் மாப்பிள்ள, டேய், ஆ? நீ என்னடா தீவிரமான யோசனையில இருக்க? ராத்திரி எப்படி தூங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க மாமா. எப்படி தூங்குறதுன்னு யோசிக்கிறியா? ஏப்பா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? போய் கட்டில்ல படு, போர்வை எடுத்து போத்து கண்ணை நல்லா முடிக்க, தூக்கம் தானா வந்துட்டு போகுது. ஆ? ஏப்பா இதெல்லாமா உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும்? மத்தவங்களுக்குலாம் அப்படி படுத்தா தூக்கம் வரும், ஆனா எனக்கு வராது. ஏன்னா எனக்கு இப்பெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுடா கதிரு. கண்டதையும் போட்டு யோசிக்காம இருந்தாலே தானா தூக்கம் வரும். ஏதாவது யோசிக்கிறதும் யோசிக்காம இருக்கிறதும் நம்ம கையிலடா இருக்கு. யோசனை எல்லாம் தானா வருதே. முன்னாடியெல்லாம் மயில் அம்புட்டு பொய் சொல்லிட்டாலேன்னு யோசிச்சு யோசிச்சு தூங்காம இருந்தேன். போனதுக்கு அப்புறம் குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் நிறுத்திட்டாலேன்னு யோசிச்சு யோசிச்சு தூங்காம இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைய காரணமா வச்சு அவ எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவாளோன்னு யோசிச்சு தூங்காம இருந்தேன். கண்ணுல குழந்தைய காட்டாம போயிருவாளோன்னு ஒரு யோசனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எப்படி நல்லபடியா வளர்க்கறதுன்னு ஒரு யோசனை. இதோ இப்போ குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடக்க போகுது இல்ல, இதை யோசிச்சு நான் தூங்காம இருக்கிறேன். ஏமாமா, இந்த கல்யாணத்தை தடுக்கவே முடியாதா? யாரா அவன்? ஏப்பா பத்திரிக்கையே அடிக்க கொடுத்தாச்சு, நீ என்னடானா இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்த முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்லடா சரவணா. ஆளுக்கு ஒரு ஒரு விஷயம் பண்ணி வைக்கிறதுனால தான் நான் தூக்கம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நைட் ஃபுல்லா தூங்காம கடையில எந்த வேலையுமே செய்ய முடியல என்னால. கடைக்கு போனா அடுத்த செகண்டே தூக்கம் வந்துருது எனக்கு. இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கானே, பேசாம ஒண்ணு பண்ணலாமா? வேணா கடையை நைட்ல நடத்தலாமா? நீ போய் நைட்டு ஃபுல்லா வியாபாரம் பாரு, பகல்ல படுத்து தூங்கு. அண்ணன் சீரியஸா பேசிட்டு இருக்க, நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க.
ஆ? ஏமாமா தூக்கம் வராத பிரச்சனை எனக்கு மட்டும் தானே இருக்கு, இந்த ஊர்க்காரங்களுக்கு இல்லையே. அவங்களாம் நிம்மதியா தூங்குற நேரத்துல நான் கடையை ஓபன் பண்ணி வச்சு யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? வியாபாரம் யாருக்கு பாக்குறது? ஆ, அதுவும் சரிதான். ஆமா, நீ படுக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு படுக்கிறியா இல்லையா? சாமி கும்பிட்டு திருநீர் வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் படுக்கிறேன். ஆனா அப்பவும் தூக்கம் வந்த பாடு இல்லையே. தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணா நல்லா தூக்கம் வரும். அதை தாண்டா என் ஃப்ரெண்டும் சொல்லி முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்டா கதிரு. ஆனா என் மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குதே. அலைவாயுதா? மாப்பிள்ள, எனக்கு ஒரு யோசனை. நீ 1000ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழ எண்ணிக்கிட்டே வந்தீன்னு வச்சுக்கோ, எண்ணி முடிக்கிறதுக்குள்ள உனக்கு தூக்கம் தானா வந்துடும். அட போமாமா, 1ல இருந்து 10,000 வரைக்கும் தலைகீழ எண்ணி பார்த்துட்டேன், அப்ப கூட எனக்கு தூக்கம் வரவே இல்லை. என்னப்பா இது, உன் நிலைமை ரொம்ப மோசமால இருக்கு. வேற என்ன பண்ணலாம்? பேசாம நீ ஜிம்ல சேர்றியா? அங்க போய் நீ நல்லா எக்ஸசைஸ் பண்ணினா அந்த டயர்லயே வந்து படுத்தா நீட்டா தூக்கம் வந்துடும். கடையில அம்புட்டு வேலை செய்யறேன், அத்தனை மூட்டையை தூக்கி சுமக்கிறேன், அதுல வராத தூக்கம் ஜிம்முக்கு போனா எனக்கு தூக்கம் வந்துருமா? இதெல்லாம் நல்லா பேசு. அப்படி வரியா? அப்ப ஏதாவது பாட்டு கேளு மாப்ள. பாட்டுன்னா குத்து பாட்டெல்லாம் இல்ல, அமைதியான பாட்டா கேளு. இளையராஜா பாட்டா கேளேன். அந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டா எனக்கு ஏதாவது ஞாபகம் வருது மாமா. இவன் யாரா இவன்? நீ என்ன முன்னாடி வந்தா முட்ற, பின்னாடி வந்தா உதைக்கிற? ஏதாச்சும் புக்கு படிச்சு பாருண்ணே, நல்லா தூக்கம் வரும். எனக்கு தான் புக்கு படிக்கிற பழக்கமே இல்லையே. ஆ, டேய் நீ பேசாம மூச்சு பயிற்சி பண்ணி பாரு. மூச்சு அப்படியே இழுத்து கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு பொறுமையா வெளியே விடணும். இதே மாதிரி நீ கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தூக்கம் வந்துடும். இத நான் பேப்பர்ல படிச்ச மாப்ள, நீ வேணா முயற்சி பண்ணி பாரு, வரும். அது மட்டும் தான் இப்ப வரைக்கும் பண்ணி பார்க்கல. இன்னைக்கு வேணா நீங்க சொன்னதை பண்ணி பார்க்கறேன். இன்னைக்கு எப்படியாவது தூங்க வச்சிட்டீங்கன்னா சரிதான், நிம்மதியா தூங்கிடுவேன். டே, இன்னைக்கு கண்டிப்பா வரும் பாரு. ஏன்னா நீ தூங்குறதுக்கு முன்னாடி உன்னோட அருமை மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல்ல, அதுவே உனக்கு பாதி தூக்கம் வந்துரும்பா. அதோட சேர்த்து மூச்சு பயிற்சியும் பண்ணினா உனக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும்னா பாரு. அப்படியும் உனக்கு தூக்கம் வரலனா என்ன எழுப்புன, நம்ம உட்காந்து விடிய விடிய கூட பேசுவோம். ஐயோ, ஏப்பா, தூங்க வழி கேட்கறவன் கிட்ட உன்னையும் தூங்காம வச்சிருக்கிறதுக்கு நீ வழி சொல்ற பாத்தியா? வேற வழி இல்லையே. ஏப்பா, அவன் பேச்ச கேட்காத, பேசாம நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ணு. கண்டிப்பா உனக்கு நல்லா தூக்கம் வரும். சரவணா, படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடி. சரி மாமா, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். அப்பாடா. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆ, முகத்துல தெரியுதா? உன் முகர கட்டைய பார்த்தாதான் நல்லா தெரியுதே. நான் எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு என் முகர கட்டைய பார்த்தா தெரியுதா? நீங்க எதுக்குங்க எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க? பறி கொடுக்கல, ஆனா பறி கொடுத்துருவேன். என் சந்தோஷத்தை, நிம்மதியை, என் சுதந்திரத்தை எல்லாத்தையும் பறி கொடுத்துருவேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? குவார்டர்ஸ்ல எம்பிட்டு சந்தோஷமா இருந்தோம் மீனா, எம்பிட்டு நிம்மதியா இருந்தோம். அப்படியா? நீ வீடு வீடுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த, அதனால சந்தோஷமா இல்ல. ஆனா நான் அப்படிலாம் இல்ல, நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்தேன். ஆனா இங்க வந்தா அம்புட்டுதேன், அந்த சந்தோஷம், நிம்மதி, சுதந்திரம் எல்லாம் போயிரும். அம்புட்டுதேன் போயிரும். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா எனக்கு வேற மாதிரில தோணுது. என்ன தோணுது? எனக்கு எல்லாரோடயும் இருந்தாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. இங்க நமக்கு பிரைவசியே இருக்காதுரியே. இப்ப இருக்கே, இதோ இந்த ரூம்ல நம்ம பிரைவசியோட தானே இருக்கோம். ஏய், உனக்கு எதுவும் புரியலையா இல்ல எதுவும் புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நம்மளோட விருப்பத்துக்கு இங்க எதுவுமே பண்ண முடியாதுரே. நம்ம விருப்பத்துக்கு என்ன பண்ண முடியாது? ஓ, நடு வீட்ல உட்கார்ந்துகிட்டு பியர் வாங்கி குடிச்சிட்டு இருக்க முடியாது, அத சொல்றீங்களா? மீனா, இங்க பாருங்க, இங்க எல்லாரோடவும் இருக்கிற சந்தோஷம் தனியா இருக்கும்போது கிடைக்கவே கிடைக்காது. ஆ,
சும்மா கதையை விடாத நீயே. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அங்கன்னா நீயே சமைக்கணும். காலையில மத்தியானம் நைட்டுன்னு 3 வேளையும் நீயே சமைக்கணும். இங்க அந்த பிரச்சனையே உனக்கு இல்லையே. அம்மா விதவிதமா உனக்கு ஆக்கி போட்டுருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஜாலியா இருக்கலாம். அப்படிதானே? அதுதானே உன் பிளானு? ஆமா, அதான் என் பிளானு. இப்ப என்னங்கிறிய அதுக்கு? ஏய், நீ ஏன்டி இப்படி ஆயிட்ட? என் அப்பா பாரு சோறு சோறு சோறுன்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இங்க பாரு மீனா, என்னால ஒன்ன மாதிரிலாம் இருக்கவே முடியாது. எங்க அப்பா நிமிஷத்துக்கு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாரு. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், தொட்டதுக்கெல்லாம் குத்தம் குத்தம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எல்லாத்துக்கும் தலையாடிட்டுலாம் என்னால இங்க இருக்க முடியாது. இருக்க முடியாதுன்னா கிளம்புங்க. போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குவார்டர்ஸ்லயே போய் தங்கிக்கோங்க. அப்ப நீ இங்க தனியா இருந்துருவ. அப்படிதானே? ஆஹா, ஆ. நான் இங்க தனியா இருக்க மாட்டேன். அதான் வீட்ல இம்புட்டு பேர் இருக்காங்கல்ல, நான் இங்க எல்லார் கூடயும் இருப்பேன். நீங்க தான் அங்க போய் தனியா இருக்க போறீங்க. இருப்பேன்டி. இந்த வீட்டை விட்டு அங்க போய் தனியா நான் இருப்பேன். நான் குவார்டர்ஸுக்கே போறேன். போங்க. யார் வேணாம்னா உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்க. ஏன் அவர்கிட்ட சொல்ல முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலையே. அப்புறம் நீங்க போய் சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். ஆ சொல்லுவேண்டி. எங்க அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். நான் தனியா தான் போறேன். என்ன பண்ணிடுவாரு அவர் பாரு. ஆ, சரிங்க, பார்க்கலாம். நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணா மட்டும் உடனே வந்துருவாங்களே. யாரா இருக்கும்? அப்பா, என்னடா ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? என்ன என்ன பிரச்சனைங்கப்பா? இல்லடா ஏதோ சத்தமா பேசுற மாதிரி கேட்டுச்சு, அதான். நான் 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 சத்தமெல்லாம் எதுவும் பேசலையேங்கப்பா. ஏப்பா மீனா, ம், கோத்து விட்டுருவாளே. சண்டை எதுவும் போட்டானா? இல்ல மாமா. கொலசாமி நம்ம கூடயே இருக்காரு. எவ்வளவு ஐயோ, சமாளிக்கணுமே. உன் மொழியே சரியில்லையாடா. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேங்கப்பா. ஒண்ணு இல்லாண்டா பேசாம படுத்து தூங்க வேண்டியதானே? ஆ உடனே தூங்கிடுறேங்கப்பா. குட் நைட். குட் நைட் தானே சொன்னேன். இதுக்கே முறைக்கிறாரு. குட் நைட்ப்பா. அம்மாடி, கிரேட் எஸ்கேப். இவர் வந்தாலே பிரஷர் எகிருது. வந்துட்டாரு. அப்படியே விசாரணை பண்றது. வந்தார்ல, மாமா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே என்னால இங்க இருக்க முடியாதுன்னு. என்ன நான் சொல்ல மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்லுவேண்டி, கண்டிப்பா சொல்லுவேன். நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாட்ட போய் கண்டிப்பா சொல்லுவேன். அப்ப நீ பார். ம். டேய், நீ பேசாம மூச்சு பயிற்சி பண்ணி பாரு. மூச்சு அப்படியே இழுத்து கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு பொறுமையா வெளியே விடணும். இதே மாதிரி நீ கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தூக்கம் வந்துடும்.
குலசாமியே நீதான் துணை. ஆ, இங்க பாருங்கப்பா. ஆ, நீங்க பாட்டுக்கு என்ன நம்ம வீட்டுக்கு என்ன வர சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு இங்க இருக்கிறதுலாம் துளி கூட விருப்பமே இல்லை. நானும் மீனாவும் முன்ன மாதிரியே குவார்டர்ஸ்லயே இருந்துக்கிறோம். ஆ, அதுக்காக இங்க வரமாட்டேன்லாம் சொல்ல வரல. ஆ, அது முன்ன மாதிரி நாங்க போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்போம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருப்போம். ஸோ அதனால நாங்க அங்கேயே இருந்துக்கிறோம்ப்பா. இவ இப்ப வந்தா கரெக்டா சிக்கிடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வெல், அப்பா கிட்ட பேசுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, அப்ப இன்னும் திரும்ப குவார்டர்ஸ் போற முடிவுல தான் இருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ் மீனா. ஆமா, அந்த முடிவுல நோ சேஞ்ச் அட் ஆல். ஓஹோ, அப்ப சரி, மாமா ஹால்ல டீ குடிச்சிட்டு இருக்காரு, போய் பேசிட்டு வரையலா? நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ அவர்கிட்ட போய் பேச மாட்டேங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்ன பேச மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நான் நினைக்கலங்க. அப்புறம் என்ன? போங்க போங்க, கான்பிடென்ட்டா இருக்கீல, போய் பேசுங்க போங்க. ஆ, பாரு பாரு, இப்ப போய் எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு. போங்க 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 போங்க. ஓவரத்தையும் பண்றா இவ. ஐயோ குலசாமி. இந்த வரேன். அப்புறம் தாங்க நான் அவங்க 2 பேரையும் பார்த்தேன். எப்படியோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஆ, ஏண்டா காப்பி எடுக்கவா? இல்லம்மா, வேணாம், அப்புறமே குடிச்சுக்கிறேன். இல்லை சரவணா, அப்பா இந்த கல்யாண மண்டபத்துக்கு அனுப்ப வேண்டிய சரக்குலாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டுற. காலையில வேலையை அதை பண்ணிடுறேன்ப்பா. ம், பேசுறேன் இவ வேற. ஏலே, நீ என்னடா காலங்காத்தால கொட்டாய் விட்டு உட்காந்துருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. அண்ணா, நீ நைட்டு தூங்கல தானே? ஏண்டா ஏலே, போன நோண்டிக்க உட்காந்தியாக்க? அப்பா ஏலே, தெரியும்டா, எல்லா பிரச்சனைக்கும் அந்த போனு தான்டா காரணம். அப்பா, என்னடா அது அப்பா நான் வந்து ஒரு முக்கியமான ஏலே, நிஜமா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது. ஆ, ஏண்டா சரவணா, வண்டி சொல்லிட்டீங்களா? என்ன வண்டி, எதுக்கு வண்டி? சொல்லியாச்சுப்பா. 11 மணிக்கெல்லாம் வண்டி போயிடும். கோமதி, நீ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேங்க. அப்போ ஒன்று பண்ணு, நீயும் கூட போயிட்டு வந்துரு. எங்க போ சொல்றாரு? நான் சரிங்க, போயிட்டு வரேங்க. இல்லை, ஆ? நீயும் கூட போயிட்டு வா. சரிப்பா. நான் பாட்டு உன்னையே போக சொல்றேன். அதே பேரா நீ போயிட்டா டிராவல்ஸ் ஆடுறா பாப்பா. மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. ஏப்பா, நீ ஒரு ஆளா பாத்துக்குவியா? அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்குவேன் மாமா. ம், அப்ப சரி. எல்லாரும் எங்க போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், குவார்டர்ஸ்க்கு தாண்டி. குவார்டர்ஸுக்கா? அங்க எதுக்குமா? ஏடா, இனிமேல் நீங்க 2 பேரும் நம்ம வீட்டில் இருக்கதா முடிவாயிருச்சு. அதே கோடத்தில் ஒரு வண்டி ஜாமான் வாங்கி போட்டு வச்சிருக்கீங்களே, அதை அப்படியே விட்டுற முடியுமா? அதெல்லாம் ஏற்றிக்கு வர்றதுக்கு தான் வண்டி சொல்லியிருக்கு. ஐயோ, இல்லை, சரவணை வண்டிக்கு சொல்லிட்டியா? உங்க அம்மாவும் உன் தம்பியும் கூட வராங்க. நீ மீனாவும் போய் கோடத்தில் இருக்க ஜாமான் எடுத்துக்கு வந்துருங்க. அட கடவுளே. அப்பா என்னடா, வேற எதுவும் முக்கியமான வேலை இருக்கா? இல்லங்கப்பா, அது நீ ஒருத்தரா போய் எல்லாத்தையும் எடுத்துக்கு வந்துடுன்னு சொல்ல வரையா? எப்படியாவது சொல்லிடுறா. ஐயோ அது இல்லங்கப்பா. ஏழை, எல்லாரும் மொத்தமா போய் எல்லா பொருளையும் தீட்டு வந்துருக்கடான்னு இடத்தாவது உன்னை பேசிக்கிட்டே இருக்க. மீனா, மாமா, நீ கோடஸ் வேணாம்னு சொல்லி திரும்ப புடைச்சு விட்டுருப்பா. சரிங்க மாமா. வேணாமா? இல்லை, அப்பா, சும்மா வளவளன்னு பேசிக்க இருக்காம கோடசுல ஒரு பொருள் இருக்க கூடாது, எல்லாத்தையும் எடுத்துக்கு வந்துரு. நானும் கடைக்கு போக ரெடியா வரேன். ஆமா இருங்கம்மா, நானே எடுத்து வைக்கிறேன். நீங்க இவன் உட்காருங்க. மட்டும்தான் பொறுப்பான புள்ள. அப்பா. டேய், நான் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். என்னக்கா மாமா கடுப்பா போறாரு? அவங்களுக்கு இந்த வீட்ல இருக்க சுத்தமா பிடிக்கல, மறுபடியும் குவார்டர்ஸ்க்கே போகணும்னு நினைக்கிறாங்க. ஐயோ,
மாமா வேற எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. நீங்க என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஏய், அவக ஏதோ சும்மா சொல்லிட்டு இருப்பாக ராஜி. அவக நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்க போகுது சொல்லு. நாங்க 2 பேரும் இனிமே இங்கதான் இருக்க போறோம்.